இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்க லைஃபோட ரூட்டை ஒரு எக்ஸ்பர்டிஸ்ட்டை கேட்டுக்கணும். என்ன ராசி, இந்த ராசிக்கு என்ன நடந்திருக்குன்னா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மிஸ் பண்ணேன், எனக்கு இது படித்தா இது போகணும்னு தெரியல, சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத வீணம் இல்லை. அப்போ இதை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு போனால் அது ஒரு எக்ஸ்பர்டிஸ்ட்டை டிஸ்கஷன் பண்ணிக்கங்க. நம்பர் 1. இப்போ சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது அற்புதமான காலகட்டம். இது இப்போ மாணவர்களாக நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், IELTS TOEFL ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இந்த ராசி தான் ஸ்காலர்ஷிப்போடு போவாங்க. ஜென்மசனி காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் உண்டு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். உள்ளூரில் தான், அதாவது உள்ளூர் மாடு விலை போகாது இந்த மீன ராசி. இது வெளிநாட்டில் போனால் ஆகா ஓகம்பாங்க, ஆனால் என்ன சொந்த மதத்தை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க. இது காம்படேட்டிவ் IELTS TOEFL மாதிரி இந்த ஆப்டிட் எக்ஸாம்ஸ் இருக்கும். நிறைய மாணவர்கள் நான் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், என்னென்ன பிரச்சனை இருந்தால் கூட நார்மலாக இந்த எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகும். மேனேஜ்மெண்ட்டாக கவர்மெண்ட்டு தான் ஒரு குழப்பங்கள் வர வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். பட் கோல்டன் டைம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் நிச்சயமாக மேலே வந்துடுறீங்க.